Hello students, welcome back to Sapphire Blue Chem Spark. இன்னைக்கு செஷன்ல நாம periodic classification of elements and periodicity in properties அந்த சாப்டர்ல இருந்து the last topics அத பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். Actually last topic metals, non-metals, metalloid, acidic basic nature of oxides, hydroxides and acidic nature of oxyacids, valency, diagonal relationship and anomalous behavior இந்த டாபிக்ஸ் எல்லாமே இன்னைக்கு செஷன்ல நாம டிஸ்கஸ் பண்ண போறோம். So the first one, electropositive or metallic character. Actually electropositive அப்படினு சொன்னாலே the element that is able to form positively charged ion. எப்போ ஒரு எலிமெண்ட் பாசிட்டிவ் சார்ஜை கொடுக்கும்? by losing an electron. எலக்ட்ரானை லூஸ் பண்ணுதுன்னா that is technically termed as ionization potential. அப்போ ஒரு எலிமெண்ட் எவ்வளோ ஈஸியாக எலக்ட்ரானை லூஸ் பண்ணுதோ அந்த அளவுக்கு அந்த எலிமெண்ட் ஸ்ட்ராங்லி எலக்ட்ரோபாசிட்டிவாக இருக்கும். அவங்கள தான் நாம் மெட்டல்ஸ்னும் சொல்கிறோம். ஸோ ஆக்சுவலாக இந்த மெட்டாலிக் கேரக்டர் டவுன் த குரூப் போகிற போது இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா டவுன் த குரூப் போகிற போது அயனைசேஷன் பொட்டன்ஷியல் டிக்ரீசஸ். திஸ் இஸ் வை பிகாஸ் வி செட் சைஸ் ஆஃப் த ஆட்டம் இன்க்ரீசஸ். அப்போ அயனைசேஷன் பொட்டன்ஷியல் ரொம்ப லீஸ்டாக இருந்ததுன்னா then the metal is said to be most electropositive and behaves as strongly metal. Okay, so இங்கேயும் நாம் அதை தான் சொல்கிறோம். So the tendency to lose electron or the elements with low ionization enthalpy, it is said to be strongly electropositive and are highly metallic in nature. And the electropositive character அல்லது metallic character பீரியட்லேயோ குரூப்லேயோ டிஸ்கஸ் பண்ணோம்னா we can say பீரியட்ல போகிற போது மெட்டாலிக் கேரக்டர் டிக்ரீஸ் ஆகி நான் மெட்டாலிக் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகும். அதே நாம டவுன் த குரூப்ல பார்த்தோம்னா மெட்டாலிக் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகும், நான் மெட்டாலிக் கேரக்டர் டிக்ரீஸ் ஆகும். இதை வேற டேர்ம்ல சொல்லணும்னா we can say along the period electropositive character decreases, electronegative character increases. டவுன் த குரூப்ல பார்த்தோம்னா electropositive character increases but electronegative character decreases. Okay, then இந்த மெட்டல்ஸோட ரியாக்டிவிட்டி பார்த்தோம்னு சொன்னா reactivity is nothing but the tendency to lose electron and able to combine with the other element. இதை பேஸ் பண்ணி தான் நாம ஒரு எலமெண்டோட ரியாக்டிவிட்டியை பத்தி சொல்றோம். அப்ப டவுன் த குரூப்ல வர்ற போது we said ionization potential decrease ஆகுது, electropositive character increase ஆகுது அப்படின்றோம். டவுன் த குரூப்ல always the reactivity increases. So the reactivity of metal increases down the group. And what about electronegative or non-metallic character? Non-metallic character na the tendency to gain electron to form an anion. எலக்ட்ரானை கெயின் பண்ணுதுன்னா that is technically termed as electron gain enthalpy அல்லது electron affinity-னு சொல்கிறோம். இந்த ப்ராப்பர்ட்டியும் பார்த்தோம்னா ஆக்சுவலாக பி பிளாக்ல இருக்கக்கூடியவங்க தான் நமக்கு நான் மெட்டல். ஸோ அந்த நான் மெட்டலோட பிஹேவியர் ஆல்வேஸ் கிரேட்டர். பீரியட்ல லெஃப்ட் டு ரைட் போகிற போது we can find the electronegative character increases and we can also say electron gain enthalpy also increases. And பி பிளாக் எலமெண்டோட ரைட் எக்ஸ்ட்ரீம்ல பார்த்தோம்னா நான் மெட்டல்ஸ் மேக்ஸிமமா இருப்பாங்க. அப்போ நான் மெட்டாலிக் கேரக்டர் ஆல்சோ இன்க்ரீசஸ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட்னு சொல்லலாம். ஸோ we can say the tendency to accept electron or the element with the high electronegativity, அந்த எலமெண்ட்ஸுக்கு எலக்ட்ரோநெகட்டிவ் கேரக்டர் அதிகமாக இருக்கும் அண்ட் தே வில் பிஹேவ் அஸ் அ நான் மெட்டல். இந்த நான் மெட்டாலிக் கேரக்டர் பார்த்தோம்னா பீரியட்ல இன்க்ரீஸ் ஆகும், குரூப்ல பார்த்தோம்னா டிக்ரீஸ் ஆகும். திஸ் இஸ் வை பிகாஸ் குரூப்ல மெட்டாலிக் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகும், நான் மெட்டாலிக்ல இருந்து மெட்டாலிக் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வி கேன் சே எலக்ட்ரோநெகட்டிவிட்டி or the non-metallic character increases along the period and decreases down the group. And reactivity பார்த்தோம்னா once again we have to say the reactivity of the non-metal increases along the period. Okay, then acidic and basic nature of oxides and hydroxides. Oxides, hydroxide ரப்போ let us discuss first of all oxide. Oxide னு சொன்னா elements that to combine with the oxygen. அப்போ they do form their oxides. இது metallic oxides இருந்ததுன்னா those oxides are said to be basic in nature. நான் மெட்டலாக இருந்தாங்கன்னா நான் மெட்டல் ஆக்சிஜனோட கம்பைன் ஆகிற போது those oxides are found to be acidic. At the same time மெட்டலாய்டாக இருந்தாங்கன்னா அவங்களோட ஆக்சைட்ஸ் நமக்கு amphoteric oxides இருக்கும்.
and we know well along the period non-metallic character increases. அப்ப பீரியட்ல நான் மெட்டாலிக் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகிற போது லெஃப்ட் எக்ஸ்ட்ரீம்ல இருக்கிறவங்கலாம் மெட்டல்ஸ், அவங்களோட ஆக்சைட்ஸ் எல்லாம் பேசிக் ஆக்சைடா இருக்கும். ரைட் எக்ஸ்ட்ரீம்ல இருக்கிறவங்கலாம் நான் மெட்டல், அவங்களோட ஆக்சைட்ஸ் எல்லாம் அசிடிக் ஆக்சைடா இருக்கும். அப்ப we can say along the period the basic character of the oxides decreases and acidic character of oxides increases. இப்போ பேசிக் கேரக்டர்ல இருந்து அசிடிக் கேரக்டர் போற போது they have to come across with metalloids. அப்ப மெட்டலாய்ட்ஸ் ஃபார்ம் பண்ற ஆக்சைட்ஸ் எல்லாம் நமக்கு amphoteric ஆக்சைட்ஸா இருப்பாங்க. So in period the oxides that changes from basic to acidic is observed. So metallic oxides are basic, non-metallic oxides are acidic, oxides of metalloids are amphoteric. இந்த amphoteric oxides யாரெல்லாம் கொடுப்பாங்கன்னா பெரிலியம், அலுமினியம், ஜிங்க், லெட், tin, arsenic, antimony, selenium, tellurium and gallium. In the elements or oxides are found to be amphoteric in nature. Amphoteric oxides usually they do react both with acids as well as bases to form salt. Acidic oxides bases கூட react பண்ணி salt தருவாங்க. அதே போல basic oxides acid ஓட react பண்ணி salt form பண்ணுவாங்க. Acidic nature of the element that can even be determined by calculating the amount of oxygen to which it is combined. ஒரு எலமெண்ட் எவ்வளவு ஆக்சிஜனோட கம்பைன் ஆகியிருக்கோ அதை பொறுத்தும் நம்ம என்ன செய்யலாம், அந்த எலமெண்டோட அசிடிக் நேச்சரை டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நைட்ரஜன், it can combine with oxygen where it forms, we have nitrous oxide, nitric oxide and dinitrogen trioxide, dinitrogen tetraoxide, dinitrogen pentaoxide. The first two oxides, that is N2O and NO, those are found to be neutral oxide. At the same time N2O3 ல இருந்து N2O5 போறப்போது we may find the amount of oxygen increases. Actually amount of oxygen increases from N2O to N25. Actually oxygen combine ஆகிறது 1 2 3 4 5 அப்படிதான் increase ஆகுது. அப்ப number of oxygen increase ஆறப்போது we can say the acidic character also increases. Similarly, when we compare the oxides of phosphorus, we can find P2O3, P2O4, P2O5. Number of oxygen increases, that is the quantity of oxygen increases. So we can say acidic character increases. Similarly, manganese எடுத்துக்கிட்டோம்னா manganese-ஓட oxidation state +2 ல இருந்து +7 வரைக்கும் போகும். அப்ப they able to form MnO, Mn2O3, MnO2, MnO3, Mn2O7. Here also we can find the oxygen here 2, here 3, here 4, here 6, here 7. So number of oxygen increases, acidic character also increases. So here also we are finding when amount of oxygen increases, acidic character also increases. Then besides nitrous oxide and nitric oxide, carbon monoxide, water also neutral oxides and acid anhydrides. Actually some of the non-metallic oxides they able to combine with the water to form their acids. அவங்கள அந்த ஆக்சைட்ஸை நாம ஆசிட் அன்ஹைட்ரைட் னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் டை ஆக்சைடு, திஸ் இஸ் an acid anhydride of carbonic acid H2CO3. SO2 acid anhydride of sulfurous acid H2SO3. N2O3, this is an acid anhydride of nitrous acid HNO2. This is an acid anhydride of nitric acid HNO3. P2O3 is an acid anhydride of phosphorus acid H3PO3. P2O5 is an acid anhydride of phosphoric acid H3PO4. SO3 is an acid anhydride of sulfuric acid H2SO4. Cl2O7 is an acid anhydride of perchloric acid HClO4. So in the oxides basically they are strongly acidic in nature. அதனால அவங்க வாட்டர் கூட ஃபார்ம் பண்ற போது they do form their oxy acids. இப்போ நம்ம ஆக்சைட்ஸ் பார்த்தோம். Let us find now basic nature of hydroxides. Hydroxides form ஆகக்கூடிய compound we can represent like this AOH. Actually the basic nature of hydroxides down the group line increase ஆகும். So the basic nature of hydroxides increases down the group.
இங்க எதனால basic nature down the groupல increase ஆகுதுன்னா ionization potential of an element is low. அப்ப அவங்க form பண்ணக்கூடிய hydroxides எப்படி இருக்கும்? More basic இருக்கும். So in all the groups we may find the ionization potential decreases down the group. Metallic character increases. அப்ப அவங்க form பண்ணக்கூடிய hydroxides நமக்கு basic இருப்பாங்க. And we may find the first group element. அதுல cesium hydroxide is strongly basic compared to rubidium hydroxide, which is then potassium hydroxide, then sodium hydroxide and lithium hydroxide. Among these hydroxide, BOH thrice is acidic in nature. Actually, this is H3BO3. We will say boric acid. This boric acid is alone found to be acidic in nature. All other hydroxides are basic in nature. Okay. The next one, acidic and basic nature of hydrides. Elements or oxide oda combine ஆறபோது அவங்க acidic-ஆ basic-ஆ amphoteric-ஆ அப்படினு டிஸ்கஸ் பண்ணோம். அதே போல ஒரு எலமெண்ட் ஹைட்ராக்சைட்ஸை கொடுக்கிற போது அவங்களோட பேசிக் நேச்சர் பற்றியும் டிஸ்கஸ் பண்ணுறோம். இப்போ ஒரு எலமெண்ட் ஹைட்ரஜனோட கம்பைன் ஆனதுன்னு சொன்னால் தே டூ ஃபார்ம் ஹைட்ரைட்ஸ். இந்த ஹைட்ரைட்ஸில் ஹைட்ரஜனுக்கு 2 டிஃபரண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் கிடைக்கும். அதாவது மெட்டல் கூட ஹைட்ரஜன் கம்பைன் ஆனால் அங்கே ஹைட்ரஜன் H- பிஹேவ் பண்ணும். தட் மீன்ஸ் இட் பிஹேவ்ஸ் அஸ் அ ஹைட்ரைட் அயான், H- ஆனையானா இருக்கும். அதே ஹைட்ரஜன் ஒரு நான் மெட்டலோட கம்பைன் ஆகிற போது வேர் இட் பிஹேவ்ஸ் அஸ் H+ கேட்டையானா பிஹேவ் பண்ணும். ஸோ பீரியடோட லெஃப்ட்ல இருந்து ரைட் போகிற போது we may find the hydrides of metal as well as non-metal. So we can discuss acidic and basic nature of hydrides. If we compare the second period element, we can find ammonia, water, HF. Actually, nitrogen belongs to 15th group, oxygen belongs to 16th group, fluorine that belongs to 17th group. இப்போ second periodல இருக்கக்கூடிய 15, 16, 17 அந்த group element form பண்ற hydrides compare பண்ணோம்னா this ammonia is found to be weakly basic, at the same time HF is found to be acidic. அதே சமயம் H2O water is found to be neutral. And third period element oda hydrides compare பண்ணோம்னா we can find phosphine, hydrogen sulfide and HCl. So in this case also the acidic character increases where HCl is found to be strongly acidic. Suppose if we consider the acidic or basic nature of hydrides down the group, we can find acidic strength as well as reducing power increases down the group. அதை நம்ம 17th குரூப்க்கு மட்டும் கம்பேர் பண்ணுறோம். where we are finding HF is the weakly acid and HI is found to be strongly acid. Actually ஒரு substance acidனு சொன்னால் that is depending upon the tendency to lose proton. H+ அயான்ஸை எவ்வளோ ஈஸியாக ஒரு காம்பவுண்ட் கொடுக்குதோ அவங்கள தான் நம்ம ஸ்ட்ராங் ஆசிட்னு சொல்லுவோம். இங்கே HI is found to be strongly acidic. அதுக்கு ரீசன் HIயோட பாண்ட் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்கும். சின்ஸ் அயோடின் இஸ் த லார்ஜஸ்ட் குரூப். அப்போ ஒரு லார்ஜஸ்ட் குரூப்பும் ஒரு ஸ்மாலஸ்ட் குரூப்பும் பாண்டிங் ஆகிற போது அங்கே பாண்ட் ஸ்ட்ரென்த் வீக்கர் அண்ட் ஹென்ஸ் திஸ் HI is able to release the proton immediately. அதனால தான் HI is said to be strongly acidic. At the same time reducing power, HI is strongly reducing agent but HF is strongly oxidizing agent. And இதோட stability பார்த்தோம்னா இதுக்கு just opposite இருக்கும். HF is more stable than HI. This is why because both hydrogen and fluorine are smallest atom. அப்ப அவங்களுக்கு இடையில electron share பண்ணி ஒரு bond form பண்ற போது then the bond it becomes much stronger due to their small size. So down the groupல size of atom increases and hence the stability decreases னு சொல்லலாம். Okay. The next one, acidic nature of oxyacids. இந்த oxyacids நம்ம யூசுவலா inorganic acids னு சொல்லலாம். Inorganic acid generally XOH னு கொடுக்கலாம் where X is said to be a non-metal. இப்போ நம்ம HOCl அப்படின்னா this is said to be hypochlorous acid. அப்போ இங்க HO group இருக்கு, இந்த பக்கம் ஒரு non-metal இருக்கு. So HOCl is an example of oxyacid. Okay. Periodல பார்த்தோம்னா we may find the acidic nature increases along the period for a given inorganic acid. We may say boric acid is weaker than carbonic acid,
Carbonic acid is weaker than nitric acid. This boron, it belongs to 13th group, carbon 14th group, nitrogen 15th group element. அதே போல நாம குரூப்ல பார்த்தோம்னா that acidic behavior decreases down the group. இந்த நைட்ரஜனும் பாஸ்பரஸும் they belong to 15th group. So nitric acid is said to be strongly acidic compared to orthophosphoric acid. இதுக்கு ரீசன் once again என்ன சொல்லலாம், டவுன் த குரூப்ல வரப்போ நான் மெட்டாலிக் கேரக்டர் டிக்ரீசஸ். அப்போ அந்த எலமெண்ட் ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆக்ஸோ ஆசிடோட அசிடிக் ஸ்ட்ரெங்த்தும் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ வி கேன் சே இன் அ குரூப் அசிடிக் பிஹேவியர் ஆஃப் ஆக்ஸி ஆசிட் டிக்ரீசஸ், பட் இன் அ பீரியட் த அசிடிக் பிஹேவியர் ஆஃப் ஆக்ஸி ஆசிட் இன்க்ரீசஸ். திஸ் இஸ் வை பிகாஸ் நான் மெட்டாலிக் கேரக்டர் இன்க்ரீசஸ் அலாங் த பீரியட். At the same time, group la ponomna we can say the metallic character increases down the group. Okay, the next one depends on the amount of oxygen we can able to determine their acidic character. Suppose chlorine oda oxo acid compare panomna we have hypochlorous acid, chlorous acid, chloric acid and perchloric acid. Hypochlorous acid la irundhu perchloric acid போறப்போது we may find number of oxygen increases. When number of oxygen increases, then the acidic behavior also increases. So among these acid, perchloric acid is the strongest acid compared to hypochlorous acid. Okay, the next one, valency. Valency is the combining capacity of an element. In the combining capacity எதை பேஸ் பண்ணி சொல்லுவோம்னா the number of electron present in outermost shell ல இருக்கணும். The outermost shell is said to be a valence shell. அந்த valence shell ல least number of electron இருந்ததுனா then those elements able to lose the electron and they able to form their ionic compound. அதே valence shell ல maximum number of electron இருந்ததுனா they do not lose their electron, instead they do form the sharing of electron where covalent compounds are formed. அப்போ ஒரு எலமெண்ட் இன்னொரு எலமெண்டோட எத்தனை எலக்ட்ரானை ஷேர் பண்ணி அல்லது டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணுது அதை தான் நாம வேலன்சின்னு சொல்றோம். இந்த வேலன்சியை ஒரு எலமெண்ட்டுக்கு வித் ரெஸ்பெக்ட் டு ஹைட்ரஜன், chlorine and oxygen அதை வச்சும் கம்பேர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எலமெண்ட் ஒரே ஒரு ஹைட்ரஜனோட கம்பைன் பண்ணதுன்னா then that valency of the element is said to be 1. அதே அந்த எலமெண்ட் 4 ஹைட்ரஜனோட கம்பைன் ஆனதுன்னா where the valency of that element is 4. அப்போ ஒரு எலமெண்ட் that combines with how many of hydrogen or oxygen or the chlorine அதை பேஸ் பண்ணி we can able to determine the valency of element. For example, if we say with respect to hydrogen, we can take hydrogen chloride, water, methane. இங்க hydrogen chloride ல போனோம்னா the chlorine it has combined with only one hydrogen, so valency is 1. Oxygen that combines with the 2 hydrogen, so the valency of oxygen is 2. And in methane, carbon is combined with 4 hydrogen, so the valency of carbon is 4. Similarly, if we take with respect to the halogen, magnesium is combined with the 2 chlorine atom, அப்போ the valency of magnesium is 2. அதே chromium it is combined with 3 chlorine, அப்போ valency of chromium is 3. phosphorus எடுத்துக்கிட்டோம்னா it has combined with 5 chlorine, அப்போ valency of phosphorus is 5. Then with respect to oxygen பார்த்தோம்னா we can take Cl2O. இங்க நாம என்ன சொன்னோம், குளோரினோட valency 1 ன்னு சொன்னோம். ஸோ இதை நாம ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக குளோரினோட வேலன்சி இங்கே 1ன்னு எடுத்துக்கிட்டோம். தென் ஆக்சிஜன் இங்கே பார்த்தோம்னு சொன்னால் த வேலன்சி ஆஃப் ஆக்சிஜன் இஸ் 2 இங்கே இருக்கு. பிகாஸ் ஆக்சிஜன் இஸ் கம்பைன்ட் வித் 2 ஹைட்ரஜன், அப்போ ஆக்சிஜனோட வேலன்சி 2. அப்போ ஆக்சிஜனோட வேலன்சியை இங்கே கொடுத்துட்றேன். சிம்பிளாக நம்ம கிறிஸ் கிராஸ் மெத்தட்னு ஒன்று பார்த்துருப்போம். அப்போ 2 இங்கே வந்துடும், 1 இங்கே போயிடும். அப்போ ஃபார்முலா என்னவா மாறும், Cl2O மாறும். திஸ் இஸ் வாட் Cl2O. அப்போ குளோரினோட வேலன்சி 1 பட் ஆக்சிஜனோட வேலன்சி 2. அதே போல இங்க வந்தீங்கன்னா இதுவும் கிறிஸ் கிராஸ் மெத்தட் தான். ஆக்சுவலா அலுமினா Al, அலுமினியமோட வேலன்சி 3, ஆக்சிஜனோட வேலன்சி 2. அப்போ 2 இங்க வரும், 3 அந்த பக்கம் போகும். So we are getting Al2O3. Similarly, Mn O2.
இந்த கேஸ்ல மேங்கனீஸ்க்கு வேலன்சி 4, ஆக்சிஜனுக்கு வேலன்சி 2, அப்ப 2 இங்க வரும், 4 இங்க போகும். அப்ப இந்த காம்பவுண்ட் ஆக்சுவலா Mn2O4 ஃபார்ம் ஆகி இருக்கும். இந்த 2ஐயும் 4ஐயும் நாம சிம்பிளிஃபை பண்ற போது we are getting MnO2. அப்போ மேங்கனீஸோட வேலன்சி 4 னு கிடைக்கும். So this is the way we can determine the valency of the combined atom with respect to hydrogen or chlorine or the oxygen. The valency of the element, in another words, we can say எத்தனை எலக்ட்ரானை டிரான்ஸ்ஃபர் பண்ணது அல்லது எத்தனை எலக்ட்ரானை கெயின் பண்ணது, அதையும் நாம் என்னன்னு சொல்லலாம், வேலன்சின்னு சொல்லலாம். So the number of electrons either gained or lost by the element is also said to be valency of the element. At the same time, uncombined state அல்லது free stateல ஒரு element இருந்தாங்கன்னா those elements will have the valency of 0 and the highest valency ever known is 8. We are saying 0, the maximum valency is 8. 0ன்றது uncombined stateல இருக்கும், 8ன்றது combined stateல இருக்கும். At the same time, the highest valency 8 is exhibited only by the oxides. For example, we can find xenon tetraoxide or osmium tetraoxide or ruthenium tetraoxide. In all these cases, those elements they are exhibiting +8 oxidation state. And the valency with respect to hydrogen pathomna that increases from group 1 to 4 and then decreases to 1. இதை எப்படி சொல்லலாம் நாம? For example, sodium hydride, magnesium hydride, aluminum hydride, methane. Sodium and magnesium they belong to 1 and 2, aluminum 13th group, methane வரப்போது 14th group. மீத்தேனுக்கு அப்புறம் பார்த்தோம்னா we may find 15th group, 16th group, 17th group. See that the number of hydrogen increases up to 4 and then it decreases to 1. 15, 16, 17 போற போது hydrogen 3, 2, 1 னு decrease ஆகுது. அதே சமயம் நம்ம valency with respect to oxygen பார்த்தோம்னா actually it increases from 1 to 7 and probably in the value அந்த எலமெண்டோட group நம்பரையும் represent பண்ணும். For example, Na2O. So here oxygen oda valency 2, sodium oda valency 1. Oxygen valency 2, magnesium also 2, group number 2. And aluminium it combines with the 3 oxygen, 13th group. Here it is 14th group. Phosphorus 15th group. Sulfur trioxide 16th group. And Cl2O7 is 17th group. அப்ப இங்க sodium +1 state, magnesium +2 state, aluminium +3, silicon +4, phosphorus +5, sulfur +6 and chlorine +7. இந்த +1ம் +2ம் actually group 1 group 2 represent பண்றாங்க. +3 வர்ற போது actually S block elementக்கும் P block elementக்கும் இடையில D block elements இருக்கும். அப்ப அந்த 10 நாம include பண்ற போது we have to take 1, 2, அதுக்கு அடுத்த group தான் யார் ஸ்டார்ட் ஆகும், 13th group. அப்ப aluminium that belongs to 13 and up to chlorine we can find 17th group. That's all valency. The next one, anomalous properties of second period elements. Second period elements actually நமக்கு lithium, beryllium, boron, carbon, nitrogen, oxygen, fluorine. இந்த 7 elements group number 1, 2 and 13 to 17 அவங்கள மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். Actually 1 and 2 and 13 to 17 are together known as representative element. அதாவது S block and P block element. இதுல செகண்ட் பீரியடோட எலமெண்டோட ப்ராப்பர்ட்டி பார்த்தோம்னா அந்த குரூப்ல இருக்கக்கூடிய ரெஸ்ட் ஆஃப் த எலமெண்டோட ப்ராப்பர்ட்டிக்கு சிமிலரா இருக்காது. அதுக்கு ரீசன் என்னன்னா the element is the first member and it possesses smallest size. At the same time, electronegativity of these element is very high and moreover அவங்களோட சார்ஜுக்கும் ரேடியஸ்க்கும் இடையில இருக்கக்கூடிய ரேஷியோ கிரேட்டரா இருக்கும். அடுத்து அந்த எலமெண்ட்ஸோட வேலன்ஸ் ஷெல் பார்த்தோம்னா d ஆர்பிட்டல் present ஆகி இருக்காது. So because of these 4 reasons, the first member of each group element shows anomalous behavior with respect to the rest of the elements. So adha ipo nama discuss pandrom. The first member of second period elements, that is the first element of group 1,
2 and 13 to 17, that is known as representative elements, show many properties. நிறைய properties exhibit பண்ணாம், but which are not shown by its cogenus. Cogenus na the elements of the same group na அர்த்தம். இதுக்கு reason என்ன சொல்றோம்? They have a very small size and they possess high charge to radius ratio and they have high electronegative values. Besides that, they do not have the d orbitals in their valence shell. So second period elements oda valence shell பார்த்தோம்னா they have only 2s and 2p orbital. அப்ப 2s orbital represent பண்ணோம்னா we are finding this, and 2p orbital they have 3 orientation. Total number of orbitals பார்த்தோம்னா only they possess 4 orbital. So only 4 orbitals மட்டும் வச்சிருக்கிறதுனால and the first member of each group element can have the maximum covalency of 4 only. Third period element பார்த்தோம்னா we can have, they possess 3s orbital, 3p orbital as well as 3d orbital. அப்ப 3s orbital we have 3p orbital and 3d orbital. டோட்டலா எத்தனை ஆர்பிட்டல் இருக்கு? 9 ஆர்பிட்டல் இருக்கு. So third period element 9 orbitals வச்சிருக்கிறதுனால they can able to expand their valence shell. அப்ப valence shell expand பண்ற போது they can achieve their maximum covalency of 6. So the covalency of third period elements is 6. So இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, for example boron is the second period element. அவங்க ஃபார்ம் பண்ற காம்பவுண்ட் BOH4. So boron எத்தனை OH group ஓட தான் கம்பைன் ஆகியிருக்கு? just 4. அப்போ the covalency of boron is said to be 4. இந்த 13th groupல அலுமினியம் பார்த்தோம்னா we may find aluminum has combined with 6 OH group. அப்போ the covalency of aluminum is 6. This is why, because aluminum able to make use of 3s orbital, 3p orbital as well as 3d orbital, but boron that can make use of only 2s and 2p orbital. இது இல்லாம the first member of second period element, அதுல நம்ம particular p block elements பார்த்தோம்னா carbon, nitrogen, oxygen, they able to form multiple bond. For example, carbon எடுத்துக்கிட்டோம்னா it can form carbon carbon single bond, carbon carbon double bond and carbon carbon triple bond. nitrogen எடுத்துக்கிட்டோம்னா nitrogen n triple bond n ன்னு தான் ரெப்ரசன்ட் பண்றோம். oxygen எடுத்துக்கிட்டோம்னா O double bond O. அப்ப இந்த multiple bond ஃபார்ம் ஆகிறதுக்கு ரீசன் என்னன்னா, this is because of their p pi bonding னு அர்த்தம். அதாவது p ஆர்பிட்டல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் அவங்க ஷேர் பண்ணிக்கிறதுனால, p ஆர்பிட்டல்ன்ற போது ஆக்சுவலா we are representing px orbital and py orbital. அதுல இருக்கிற எலக்ட்ரான் ஷேர் பண்றதுனால they able to form multiple bond. But rest of the elements same groupல பார்த்தோம்னா they do not form multiple bond. This is what the anomalous properties of second period elements. The next one, diagonal relationship. Diagonal relationship அப்படின்ற போது ஆக்சுவலா first group element ஓட first member second group element ஓட second member ஓட diagonally similar properties exhibit பண்ணுவாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா, அந்த first member of first group element and second group element அவங்களோட polarizing power almost similar-ஆ இருக்கும். அதனால அவங்க எக்ஸிபிட் பண்ற ப்ராப்பர்ட்டிஸும் சிமிலரா இருக்கும். தட் இஸ் வாட் செட் டு பி டயகோனல் ரிலேஷன்ஷிப். See the some elements of second period element. Some element னு யாரை ரெப்ரசன்ட் பண்றோம்னா first group, second group and 13th group. இந்த மூணு குரூப்ல இருக்கக்கூடிய first member that can exhibit diagonal relationship with the third period element. Second group, 13th group and 14th group. இப்போ first groupல இருக்கக்கூடிய first element is lithium. Second groupல இருக்கக்கூடிய second member is magnesium. அப்ப the lithium it exhibits diagonal relationship with magnesium. Similarly, second groupல இருக்கக்கூடிய first member beryllium. 13th groupல இருக்கக்கூடிய second member aluminium. அப்ப the properties of beryllium and aluminium will be same. Then
13th குரூப்ல இருக்கக்கூடிய first member is boron. 14th குரூப்ல இருக்கக்கூடிய second member is silicon. அப்ப boronum siliconum they exhibit similar properties. This is what we are saying diagonal relationship. So some elements of second period element lithium, beryllium and boron show dissimilarities with the other elements of their group but show similarities with the elements of third period element, say magnesium, aluminium, silicon, which are situated diagonally to them. So this is what representing second period and this is what third period element, and this is the 1A group, 2A group, 3A group, 4A group, and this diagonal relationship is just exhibiting up to 4A group. 4A group க்கு அப்புறமா பார்த்தோம்னா diagonal relationship இருக்காது. அதாவது இது 14th group, 15, 16, 17 அந்த குரூப்ல இருக்கக்கூடிய elements நமக்கு diagonal relationship exhibit பண்ண மாட்டாங்க. So 1A group lithium that exhibits diagonal relationship with magnesium of second A group. அதே போல first member of 2A group beryllium that exhibits diagonal relationship with second member of 3A group element, and boron 3A group element that exhibits similarity with the properties of 4A group element silicon. இப்போ magnesium, aluminium, silicon second period element ஓட பார்க்கிற போது we may find they are diagonally situated. That's why it is said to be diagonal relationship. So இந்த elements ஓட lithium, magnesium, beryllium, aluminium, boron, silicon அவங்களோட polarizing power similar-ஆ இருக்கிறதனால they exhibit such similar properties diagonally. But அவங்களோட ப்ராப்பர்ட்டி அவங்களோட சேம் குரூப் எலமெண்டோட கம்பேர் பண்ணோம்னா அங்க ப்ராப்பர்ட்டிஸ் நமக்கு டிசிமிலரா இருக்கும். This is what diagonal relationship. Okay students, let us close our today's session. இந்த செஷன்ல நாம third chapter periodic classification of elements and periodicity in properties complete பண்ணிட்டோம். Next sessionல chemical bonding start பண்ணுவோம். Until then, bye bye.